ॐ श्रीराघवेन्द्राय नमः। श्री गुरुभ्यो नमः। हरि ओम ओम श्री राघवेन्द्राय नमः. ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தில் நாம் இதுவரையிலும் 15 ஸ்லோகங்களை பார்த்துக்கிறோம். இன்றைக்கி முக்கியமான ஸ்லோகம், அந்த மொத்த ராகவேந்திர குருஸ்தோத்திரத்துக்கும் முக்கியமாக இருக்கக்கூடியது. அது 16வது ஸ்லோகத்திலே அது அப்பனாச்சாரியர் கொடுத்துருக்கார். அதில் ராகவேந்திர அஷ்டாட்ச பெருமையை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ இத்யஷ்டாட்சர மந்த்ரதः ஜபிதாத் பாவிதான் நித்யம் இஷ்டார்த்தாஷு ந சம்சயः. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ இத்யஷ்டாட்சர மந்த்ரதः ஜபிதாத் பாவிதான் நித்யம் இஷ்டார்த்தாஷு ந சம்சயः. நித்தியம் தினந்தோறும் ஜபிக்கப்பட வேண்டியதும் தியானிக்கப்பட வேண்டியதுமான ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்ற அஷ்டாட்சர மந்திர 8 எழுத்து மந்திரத்தை கொண்ட மந்திரத்தால் நமக்கு இஷ்டமான பிரார்த்தனைகள் கிடைக்கும். ந சம்சயः, சந்தேகமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம், ஆனால் நிறைய பொருள் பொதிந்த ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்பது 8 எழுத்து மந்திரம். ஓம் சேர்த்தனா கூட அது 8 எழுத்து தான் வரும், 9 எழுத்து வராது. அதனால் மந்திரம்னு சொன்னால் பிரணவ மந்திரம் முன்னால் இருக்கணும். அப்போது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்று சொன்னால் அது மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும்போது, ஜபம் செய்யும்போது மடியோடு இந்த மந்திரத்தை ஜபம் செய்யணுங்கிறது ஒரு நியதி. பெண்கள் ஓம் சொல்லக்கூடாது என்று ஒரு நியதி இருக்கிறது. இப்போ பெண்கள் ஸ்ரீம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்று சொல்ல வேண்டும். இல்லைன்னா ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்று சொன்னாலே போதுமானது. ஸ்ரீ ராகவேந்திராய என்று சொன்னால் அது நாமாவளியாக இருக்கிறது. நீங்கள் குளிச்சுட்டு மடியோடு ஜபம் பண்ணும்போது பிரணவ மந்திரத்தையோ இல்லைன்னா ஸ்ரீம் மந்திரத்தையோ சேர்த்து சொல்லணும். நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், ஒரு 2 மணி நேரம் நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் நம்ம மனசில் நம்ம தியானம் பண்ணிட்டு, தியான மந்திரம் மந்திரஸ்நானம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு நீங்கள் காலை செருப்பரு போட்டு அதில் கழட்டி விட்டுட்டு கை காலை அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்து அமைதியாக மனசுக்குள்ளே ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வரலாம். நிறைய அனுகிரகம் கிடைக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது, புண்ணியம் கிடைக்கும். இந்த மந்திரத்தினுடைய மகிமையை குரு ஜெகநாதாசர் குருராஜாஷ்டாட்சர ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மகிமையை சொல்லியிருக்கார். இந்த மந்திரத்தை சொல்லுவதனால, நார்மலாக மந்திரம் என்று சொன்னால் மனநாத் ராயத்தே இதி மந்திரா என்பது அதுக்கு சூத்திரம். யார் இதை தியானம் செய்கிறாரோ அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி காப்பாற்றக்கூடியது மந்திரம் என்று பெயர். சாதாரண ஒரு வார்த்தை மரம் என்று சொன்னால் அது மந்திரமாகாது, மரா என்று சொன்னால் மந்திரமாகுது. அதே திருப்பி ஒரு ராமா என்று சொன்னால் மந்திரமாகும். அதனால் எல்லா வார்த்தைகளும் மந்திரமாகாது. மந்திரம் என்று சொன்னால், அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த வார்த்தைகளுடைய பலம் உங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. முருகனுடைய மந்திரம் சொன்னால் முருகன் அதிதேவதை, ஈஸ்வர மந்திரம் சொன்னால் ஈஸ்வரன் அதிதேவதை, துர்க்கையுடைய ஸ்தோத்திர மந்திரம் சொன்னால் துர்கை அதிதேவதை. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. ஆனால் இந்த ராகவேந்திர மந்திரை சொன்னால் 5 தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்றால் ரொம்ப விசேஷமானது. இது பிரகலாதன் தானே ராகவேந்திர அவதாரம் பண்ணியிருக்கார். பிரகலாத அவதாரத்திலே ஹிரண்யவிஷ சம்ஹாரம் ஆன உடனே நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்கு கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும்னு நான் தரேன், முதல்ல முக்திக்கு வா, எங்கூட வான்னு கூப்பிட்றாரு. இல்லை, நான் வரமாட்டேன். ஏன்னா இந்த ராட்சச குழந்தைகள்லாம் பாருங்கள், இவங்க அஞ்ஞானத்தினால் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் ஆன்மீகத்தில் திருப்பி அவர்களை நல்வழிப்படுத்தி பக்திமார்களை திருப்பி அவர்களையும் பக்தர்களாக மாற்றிக்கொண்டு அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். சரி, உனக்கு எதாவது வரம் தரணும், நான் தரேன், கொடு, கேளு. எனக்கு ஒன்றும் வரம் வேண்டாம், உங்களை தரிசனம் பண்ணவரை எனக்கு வேறு என்ன வேணும், அதுவே பெரிய பாக்கியம் என்று சொல்கிறார். இல்லை, அப்படி இல்லை, கண்டிப்பாக உனக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னுடைய தந்தை அறியாமையினாலே உங்களோட எதிர்த்து வாதிட்டு உங்களோட திட்டி எல்லாம் பண்ணிட்டார், அவருக்கு முக்தியை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கும் அவர் சொல்கிறார், நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக அவருக்கு முக்தி கொடுக்க போகிறேன். அவர் என்னுடைய என்னுடைய பக்தன் தான், வேறு யாரும் சாபத்தினாலே ராட்சசத்தில் பிறந்தார், அவ்வளோதான். உனக்கு ஏதானும் தனியாக நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இவர் எதுவுமே வேண்டான்ட்டார். எவ்வளோ பிறப்பெடுத்தாலும் நான் உங்களுடைய பக்தனாக
விரும்பும்போது உங்கள் தர்சனம் பெறுவனாக இருக்கணும், எப்பொழுதும் உங்கள் சேவகனாகவே இருக்கணும், பக்தனாக இருக்கணும், இவ்வளோ தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிரகலாதன் கேட்குறார். இவருடைய பக்தியை பார்த்து நரசிம்மர் அவராக ஒரு வரம் கொடுக்கிறார். யார் ஒரு பிரகலாதனை பூஜிக்கிறார்களோ அவர்கள் என்னை பூஜித்தாக அர்த்தம். பிரகலாதனாயிட பக்தர்கள் எல்லாம் என்னுடைய பக்தர்கள் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயனம் என்று பக்தியோடு நீங்கள் சொல்லும்போது முதல்ல ஓடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடியவர் நரசிம்மமூர்த்தி நம்பர் 1. ரெண்டாவது ஓம் என்று சொன்னால் அது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கக்கூடியது. மத்வாச்சாரியுடைய தந்திர சங்கிரகில் அவர் அந்த இதை சொல்லியிருக்கார். அப்போது ஓம் என்று சொன்னால் நாராயணனை நம்ம பிரார்த்தனை பண்ணியாச்சு. ஸ்ரீ என்பது மகாலட்சுமியோட பீஜமந்திரம். ஸோ மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். ராகவேந்திராய என்று சொன்னால் ராய் என்று சொன்னால் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி குறிக்கூடியது. ராகவேந்திரா என்று சொன்னாலே அது ராமச்சந்திரமூர்த்தியோடைய 8வது பெயர். பிரம்மாண்ட புராணத்திலே நாரதருக்கும் பிரம்மா சம்பாதத்திலே ராமருடைய துவாதச ஸ்தோத்திரத்திலே 8வதாக வரக்கூடியது ராகவேந்திரமூர்த்தி, 8வதாக பேர் வரக்கூடியது. அதனால தான் மூலராமச்சந்திரமூர்த்தி ராகவேந்திர தீர்த்தர் என்று அவராக இந்த பெயரை செலக்ட் பண்ணி வேங்கடநாதருக்கு கொடுக்குற சன்னியாச தேசம் கொடுக்க சொல்லி இந்த பேர் கொடுக்க சொல்லி. ஸோ இது வந்து ராமச்சந்திரமூர்த்தியோட 8வது பெயர். ஆட்டோமேட்டிக்காக ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகம் கிடைக்கும். இது ராமச்சந்திரனுடைய பெயர் இருக்கிறனாலே வாயுதேவர், அதாவது சாட்சாத் ஆஞ்சநேயரோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ராமச்சந்திரமூர்த்தி பிரார்த்தனைனா ஆஞ்சநேயர் தான் முதல்ல வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஆஞ்சநேயரோட அனுகிரகம் கிடைக்குது, ரகுவீசனோட அனுகிரகம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நரசிம்மர், நாராயணன், லக்ஷ்மி, ராமர், ஆஞ்சநேயர், ராகவேந்திரர் இத்தனை பேரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்குது. இந்த 8 எழுத்துமே பார்த்திங்கன்னா எல்லாமே பீஜாட்ச மந்திரங்கள் தான். ரா என்றால் ராமரை குறிக்கூடிய ராம் பீஜ மந்திரம், கா என்பது கருட மந்திரத்தை குறிக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு தேவதைகளுக்குண்டான பீஜ மந்திரமாக இருக்கிறது. ஆனால் இந்த மந்திரத்தையே நீங்கள் வந்து விடாது ஜபம் செய்து வந்தால் எல்லா அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுமே கிடையாது. இந்த ஸ்தோத்திரத்தில் பாருங்கள், 16வது ஸ்லோகம் சரி 32 சொல்லி நடுநாயமாக அப்பனாச்சார் வச்சுருக்காரு. ஏன்னா அது அவ்வளோ முக்கியத்துவம் வாங்கியிருக்கிறது. எது முக்கியமோ அது வந்து பந்தோசம் வச்சுருப்பாங்களே, 2 பக்கம் பாதுகாப்பு பண்ணி வைக்கிற மாதிரி. ஒரு பெட்டகத்திலே நம்ம வைரம், விலை உயர்ந்த வைரம் கோடிக்கான விலை இருக்குன்னா அது எவ்வளோ பந்தோசம், நான் சுற்றியில் வச்சு நடுவில் அது கொஞ்சம் பற்றி சுற்றியில் பந்தோசம். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலே முன்னால் 16 ஸ்லோகம், கடைசியில் 16 ஸ்லோகத்தில், நடுவில் 32 ஸ்லோகங்களே 16வது வச்சுருக்கார், நடுநாயமாக வைத்திருக்கிறார். அப்பே இதனுடைய மகிழ்ப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ உயர்ந்த அஷ்டாட்ச மந்திரம் இந்த மந்திரம். இதுக்கு அங்கன்யாச கரன்யாசத்தோடு ஜபம் செய்யக்கூடிய முறை இருக்கிறது. அது ஒரு கூடிய விரைவிலே ஏதான ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் போது அது எல்லாத்துக்கும் அதை பற்றி சொல்லி, அது புஸ்தகங்கள் நிறையா வந்திருக்கு. ஆனால் யாரும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பண்ணாதவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி அதை பண்ண செய்ய வைக்கலாம் என்று எண்ணம் இருக்கிறது. அஷ்டாட்ச மந்திரத்தை அங்கன்யாஸ் கரன்யாசத்தோடு செய்து ஜபம் பண்ணும்போது அதனுடைய மகிமைகள் பலன் ஏராளம். இல்லை தெரியல பரவாயில்லைன்னா நீங்கள் குளிச்சுட்டு மடியோட ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று மந்திர ஜபம் தினமும் பாராயணம் செய்யலாம், ஜபம் பண்ணலாம். நீங்கள் வந்து எங்கேயோ வெளியில் போக வேண்டியிருக்குது, ட்ராவல், நம்ம ஒலி சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய டைம் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏதாவது உருப்படியாக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு மந்திர ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த மந்திர ஸ்நானம் அதையும் நான் சொல்கிற ஒரு வாமன புராணத்தில் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டாலே உங்களுக்கு வந்து உடல் சுத்தம், மனம் சுத்தமாகிறது. அப்போ நீங்கள் அதை சொல்லி அந்த மந்திர ஸ்நானம், ஸ்தோத்திர ஸ்நானத்துக்குண்டான மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மந்திர ஜபம் செய்யலாம், எங்கிருந்தாலும் செய்யலாம், நல்ல அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது ஓம் வேண்டாம், பிரணவ மந்திரம் இல்லாமல் ஸ்ரீராகவேந்திராய நமக என்று சொன்னால் போதுமானது. அனுகிரகம் ஒரே அனுகிரகம் தான், ரெண்டுக்கும் எல்லா பலனும் ஒன்று தான். அதனால் இந்த மந்திரத்தை எல்லோரும் விடாது ஜபம் செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை ஜபம் செய்து அனுகிரகம் பெற்றவருடைய சரித்திரத்தை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் திருப்பி சொல்வதனாலே அந்த மந்திரோட பெருமை நமக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக அந்த மந்திரத்தினுடைய விவரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த அடுத்த இதில் சொல்கிறேன். நான் தேங்க்யூ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.